அஸ்ஸலாமு அலைக்கும். சுலகமான பரக்கத், மாபெரும் பரக்கத்து மிக்க அமல்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதை 10 முறை நாங்கள் ஓதிக்கொள்வோமே, ஆனால் மறுநாள் அதே நேரம் வரைக்கும் 24 மணி நேரம் ஷைத்தானத்தையும் கொண்டு பாதுகாக்க ஒரு மலக்கால நிமிச்சு. இருபத்தொரு முறை ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி. சூரத்து தாஹாவுடைய 2வது எல்லாம் ஆரம்பத்தில் இருக்குது. இந்த 3 ஆயத்துக்களை ஓதிக்கொண்டா நல்ல ஞாபக சக்தி அதிகமாக. பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை பழக்கணும். 21 காஞ்ச முந்திரியா பழம், 21 பிளம்ஸ் கொடுத்துட்டு இதை ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி இதை 27 முறை ஓதக்கூடியவங்க ஓதிக்கொள்வது. சின்ன பிள்ளைகள் சொன்னால் தண்ணியில் ஊதி தண்ணியை குடிக்க கொடுக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல அற்புதமான முறையில் ஞாபக சக்தி அதிகமாகும். 25 முறை அல்லாஹும்ம பாரிக் லி ஃபில் மௌத் வஃபீமா பாதல். யாரெல்லாம் என்னை மௌத்துலேயும் பறக்கச்சு, மௌத்து பிற வரக்கூடிய வாழ்க்கையிலையும் பறக்கச்சு. 25 முறை ஓதிக்கொண்டா அன்றைக்கு மௌத்தாயினா ஷஹீதுடைய பதவியில் மௌத்தாகும். 27 முறை அல்லாஹ் மஃபிர்லி வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத். யா அல்லாஹ், என்னை நீ மன்னிச்சுடு, என்னை முஸ்லீமான மூமினான சகோதர ஆண் பெண்கள் அனைவரையும் மன்னிச்சுடு. இந்த துவா நாங்கள் 27 முறை ஓதணும்னு சொன்னால், மூமீன்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஆதம காலத்துலேருந்து கடைசி மூமீன் வரை காட்டி அவங்களோட எண்ணிக்கை அளவுக்கு நன்மை கிடைக்கும். அடுத்தது துவா ஒப்புக்கொள்ளப்படும் முஸ்தஜாபு தாவா சொல்லப்படக்கூடிய துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய மகத்தான பெரியார்களில் அல்லாஹ் எங்களையும் சேர்த்து. அப்போ லேசான அமல்கள் 10, 21, 25, 27 ஞாபகம் வச்சுக்கணும். தஹஜ்ஜுத்திலே ஓது. தவறுனா சுபோட சுண்ணத்துக்கு பல்லு கடையில் ஓதுக்கொண்டால் நல்லது. அப்போ 10 முறை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ஓதினா அன்றைக்கு முழு நாள் சேத்தானத்தை கூட பாதுகாக்க ஒரு மலைக்கால நிகழ்ச்சி. அப்போ ஒரு நாளும் ஓதி வந்து அந்த வாழ்க்கையே சேத்தானத்தை கூட பாதுகாப்பில் ஆகிடும். 2வது ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி. இதை 21 முறை ஓதிக்கொண்டால் நல்ல ஞாபக சக்தி அதிகமாகும். இதில் ஓதுறத்தோட 21 காஞ்ச முந்திரி அப்படி ப்ளம்ஸ் எடுத்து இதை சின்ன பிள்ளைலாம் இதை சாப்பிட கொடுக்குறது. ஒரு கிளாஸில் ரப்பி ஷ்ரஹ் லி ஓதி அதை குடிக்க கொடுக்கணும். சவுத் ஆப்பிரிக்காலேருந்து ஒரு புள்ள வந்தார் ஓதுறது. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உஸ்தாமா சொன்னால் இவனுக்கு ஞாபக சக்தி இல்லை, இவனை ஆஃபீஸாக கேட்கலாம். அப்போ ஒரு உஸ்தா சொன்னால் எனக்கு தாங்க நான் தெண்டிக்கிறேன். அந்த பிள்ளைக்கு இதான் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ 20 மறுபத்து பெட்டி அவங்களோட காலம் 21 முறை 21 பிளம்ஸை கழிவத்துக்குள்ள சொன்னாங்கன்னா ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி 21 முறை ஓதி அதை தின்ன கொடுக்கும், இதை குடிக்க கொடுக்கும். அல்லாஹ்வுடைய கிருபை நல்ல அழகான ஞாபக சக்தி அதிகமாகி குர்ஆனை பாடமாக்கி எல்லாருமே மனுஷானத்து கொண்டு இவரை ஆஃபீஸாக்க ஏழாண்டு புஸ்தகம் கொண்டு. அடுத்தது பாவம் செய்கிறத்தாலையும் வீண் வேலையில் செய்கிறத்தாலையும் தான் ஞாபக சக்தி குறையுது. புளிச்ச மாங்காய், புளிச்ச ஏப்பல், இது ஞாபக சக்தியை குறைக்கும். எல்லா புளியும் இல்லை. தோடங்க புளி, தேசிக்க புளி, குணமான புளி. அந்த கரும்பு புளியங்க இது குடும்பத்தை மறக்க வைக்கும். அதனால தான் இந்த இந்திய வியாபாரம் பண்ண போகிறேன், வெளிநாட்டில் போகிற வியாபாரம் பண்ண 1 வருஷம் 2 வருஷத்துலாம் மாற விட்டுது. அவங்க குடிக்கிற ரசம் குடிச்சிக்கிறேன் 3 வருஷமே வரணும். அது வியாபாரம் பண்ணி கொண்டே. ஆனால் தேசிக்க புளி, தோடங்க புளியா நல்ல புளி, குணமான புளிப்பான மாங்காய், புளிப்பான எப்போ தவிர்த்துக்கணும். 2ம் ஞாபக சக்தி குறைக்கும். அன்வர் ஷா காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி ஆயுள் முழுக்க மாங்கே தின்னல புளி மாங்க வந்துக்கணும்னு பயந்து அவங்க ஞாபகத்தை எப்படின்னா
ஒரு கிதாபை ராவையில் பார்த்தாங்கன்னா காலையில் அப்படியே பார்க்காம எடுத்துருவாங்க. அவ்வளோதான். அப்போ இதில் இதை நாங்கள் இந்த 25 முறை அல்லாஹ் பாரிக்கில் ஃபில் மௌத் ஃபீமா பாத் இதை ஓதுனா அன்றைக்கு மூத்தாயினா ஷஹீதுடைய பதவியில் மூத்தா. 27 முறை அல்லாஹ் மஃபிர்லி வல்முமின் வல்முமினாத் வல் முஸ்லிமின் வல் முஸ்லிமாத் இஸ்திக்பார் ஓதுக்கொண்டால் மூமின்கள் எத்தனை இருப்பாங்க உலகத்தில், ஆத்மாசிர காலத்தில் கடைசி மூமின் காட்டி அத்தனை நன்மை கிடைக்கும். அடுத்தது துவா உப்பு கலப்படக்கூடிய பெரியார்கள் அல்லாஹ் எங்களையும் சேர்த்துக்கணும். லேசான அமல்கள் பெரும்பெரும் பாக்கியங்கள் அல்லாஹ் பெருதெல்லாம் அமைச்சக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாங்க. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.